இருந்தாங்களோ அவங்களால அப்படி இப்படி நிறைய செஞ்சாங்க, மதீனாவை நோக்கி போக ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சில பேர் அபிசீனியாவில் இருந்தார்களே, அவர்களும் இதை கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போக சொல்லிட்டாங்க என்ற செய்தியை கேள்விப்பட்டு அபிசீனியாவில் இருந்து வேற மதீனாவுக்கு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் அபிசீனியாவில் தங்கினாங்க, கைபர்ல சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் பேரு மக்காவுல இருந்து அபிசீனியாவுக்கு போன, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போன மாதிரி அபிசீனியாவுக்கு ஹபஷாவுக்கு கொஞ்சம் பேர் முன்னாடி போயிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், முதல் ஹிஜ்ரத்னு சொல்லி. அந்த ஹிஜ்ரத்துல மதீனா அபிசீனியாவுக்கு போனவர்களும் கேள்விப்பட்டு கொஞ்சம் பேர் மக்கா மதீனாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. மதீனாவுல பிரபலியம் ஆயிடுச்சு, முஸ்லீம்கள் அடைக்கலாம் நாங்க மதீனாவுக்கு போ அப்படிங்கிற அளவுக்கு பேச்சாகி போய் அவங்களும் போயிட்டாங்க, ஹபஷாவுல இருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த பொதுவான அனுமதியை வைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் போக சொல்லிட்டாங்க, அதனால நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை அபூபக்கரும் மதீனாவை நோக்கி புறப்படுவதற்கு தயாராக ஆகிவிட்டார். எல்லாரும் போயிட்டாங்க, பிலால் அம்மாரு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, நம்மளும் இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம் போயிடும் சொல்லி அவர் ரெடி ஆகுறாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ரெடியான சம்பவத்தை கூட ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவருக்கு போகவும் செஞ்சுட்டாரு, ஒருத்தர் இழுத்து கொண்டு அடைக்கலம் கொடுப்பாரு. ஏற்கனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதா புறப்படும் பொழுது இப்னு தகனான்னு ஒருத்தர் வழிமறிச்சு, உன்னை மாதிரி எல்லாம் வெளியே போக கூடாது, நான் ஊர்ல இரு, நான் பேசி உனக்கு உன்னை ஒண்ணும் பண்ணாம ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு போவார். இது ஏற்கனவே நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் தயாராகிறாங்க. அதுக்கு பிறகு இருந்தாலும் அடைக்கலத்தை திருப்பி வாபஸ் வாங்கிடுறாரு, மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருந்து தீனை காப்பாற்ற முடியாது, போயிருவோம்னு சொல்லி எல்லாரும் போன இடத்துக்கு போயிருவோம்னு சொல்லி அவரும் தயாராக ஆகிவிட்டார். ஆன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம இருப்பாரு. தெரிந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா ரிஸ்லிக்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, எப்படி அவசரப்படாத. மற்ற எல்லாத்தையும் போக சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் போறதுக்கு தயாராகும் பொழுது வேண்டாங்கிறாங்க. இல்ல வேணாம், இரு பாப்போம். இன்னி அர்ஜு அய்யூதனலி, எனக்கு இறைவனிடமிருந்து கட்டளை வந்துவிடும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க எல்லாம் போயிடலாம், நான் போறது கட்டளை வரணும். அல்லாஹ்விடமிருந்து நீனும் கிளம்பி விடு. எந்த ஊர்ல வச்சு அல்லாஹ் தூதரா நியமிச்சிருக்கிறானோ அந்த ஊரை விட்டுட்டு இவங்க போயிட முடியாது, அந்த பொறுப்பை நிறைவேற்றாம போக முடியாது. அல்லாஹ்வா போன்னு சொன்னா தான் போக முடியும். அப்ப அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கட்டளை வந்துவிடும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், அதனால நீ கொஞ்சம் நின்று அவசரப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப நானும் கூட வர்ற ஐடியாவும் இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போவீங்களா? நட்பு மறந்துட மாட்டீங்களே, என்னை கூட்டிட்டு போவீங்கன்னா நான் ஏன் போறதுக்கு முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப என்னையும் அழைத்துக் கொண்டுதானே செல்வீர்கள், தோழமையை நட்பை மறந்துட மாட்டீர்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, கண்டிப்பா உன்னையும் தான் கூட்டிட்டு போக போறோம், நம்ம 2 பேரும் தான் போக போறோம், எனக்கு உத்தரவு கிடைச்ச உடனே நம்ம 2 பேரும் தான் போக போறோம், எனக்கு துணையா நீ இரு, மத்தவங்க எல்லாம் போகட்டும் அப்படின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து போவதற்காக வேண்டி தன்னை மாத்திரம் மக்காவுக்குள்ளே கட்டுப்படுத்திக் கொள்கிறார். மற்றவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அவர் மாத்திரம் மக்காவிலே இருந்து கொள்கிறார். இந்த நேரத்தில் அவர்கிட்ட இருந்த ஒரு 2 வாகனம் இருக்கு. வாகனம்னா ஒட்டகம். இந்த 2 ஒட்டகத்தையும் என்னைக்கு வேண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துக்கு தயாராக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல முறையில் தீனி போட்டு வளர்க்க ஆரம்பித்து விட்டார். 2 ஒட்டகத்தை பிரயாணத்துக்கு தயார் பண்ணி எப்ப வேணாலும் போக வேண்டி இருக்கும், எந்த நிமிஷம் வேண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படும் உத்தரவு போட்டுருவாங்க. அப்ப நம்ம சொன்ன உடனே இறங்கி கிளம்புறதுக்கு தயாரா இருக்குன்னு ஒட்டகத்தை வாங்கிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே அவர் அதை நல்லா என்ன செஞ்சிட்டாரு, தீனி போட்டு வளர்க்க ஆரம்பித்து விட்டார் என்னுடைய தந்தை. இப்படி நாங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், அபூபக்கருடைய தந்தையுடைய வீட்டிலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க என்று அபூபக்கர் யார சொல்றாங்க. அபூபக்கர் வீட்டில் இருக்காரு, ஆயிஷா நாயகி அப்படி, அதாவது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடாது, ஆயிஷா நாயகி அபூபக்கர் மட்டும் தான் சொல்றாங்க. அதை மொழிபெயர்க்கிறேன், தந்தை பேரை சொல்லும் பொழுது கூட அப்படித்தான் சொல்றாங்க. பைனமான யௌமன் ஜுலூசுன் ஃபீ பைத்தி அபீ பக்ரின் ஃபீ நஹரில் லஹீரா. அப்ப நண்பகல் நேரத்திலே அபூபக்கரோடு சேர்ந்து நாங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது ஒருத்தர் ஓடி அபூபக்கரிடத்தில் சொல்கிறார், இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே முக்காடு போட்டவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள், வெயிலுக்காகவா அல்லது மறைத்துக் கொள்வதற்காக வேண்டு விவரம் இல்லை,
முக்காடு போட்டு தலை மறைத்தவர்களாக அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்ப இது வரக்கூடிய நேரம் இல்ல. ஏன்னா எப்ப வருவாங்க? 2 டைம் தான் வருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு காலையில வருவாங்க, இல்லைன்னா சாயந்தரம் வருவாங்க, நண்பகல்ல வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக வரக்கூடிய நேரம் இல்லையே, வராத நேரத்தில் வர்றாங்கன்னா வேற ஏதோ முக்கியமான செய்தி இருக்கும் போல இருக்கு. காலையில வந்தா அபூபக்கர் ரசூலுல்லாஹ் வர்றாங்க நேரம் சொல்ல மாட்டாங்க, சாயந்தரம் வந்தா சொல்ல மாட்டாங்க, தினசரி வருவது. தினசரி அவங்க வராத ஒரு நேரத்தில் வர்றாங்க. அதனால எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஏதோ முக்கியமான இருக்கும் போல இருக்குது. அபூபக்கர் இல்லான்னு சொல்றாங்க, ஃபிதாவுன் லஹு அபி வ உம்மி, என் தாய் தந்தை எல்லோரும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மா ஜாபிஹி ஃபி ஹாதிஹி ஸாஅத்தி இல்லா அம்ருன், முக்கியமான ஒரு அல்லாஹ்வுடைய ஆர்டர் கட்டளை தான் இந்த நேரத்துக்கு அவர்களை வர சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா மார்க்கத்துல அனுமதி கேட்கணும் இல்லையா? ஒரு வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னா துரிதுள்ள நடந்துடக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம கற்றுத்தந்த ஒரு பண்பாடு. வீட்டுக்குள்ள வர்றாங்க, வரலாமான்னு கேட்கணும். வரலாமான்னு என்ன செய்யணும்? உள்ள வரலாமான்னு கேட்கணும். வரலாம்னு சொன்னா தான் உள்ள போகணும். 3 தடவை பதில் வரலன்னா திரும்பி போயிடணும். அந்த மரபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் கற்று தந்திருக்கிறாங்க. அவங்க நபியான புதுசையே கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அபூபக்கர் தானே, நண்பர் தானே, உள்ள ஓடியாரல வந்து என்ன செய்யறாங்க? ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்தஅதன, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கறாங்க, உள்ள வரலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கறாங்க, உள்ள வரலாமா? உடனே அபூபக்கர் வாங்க வரலாம் வாங்க இந்த அனுமதி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனாங்க. போன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்க கூட இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லுங்க. அதாவது ஒரு மெசேஜ் பேசும்போது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அப்படி பரவி போயிடும். ஏன்னா இப்ப பிரயாணத்துக்கு ஒழுங்கா போய் சென்றடையணும்ல. ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறேன், முதல்ல இருக்கிற ஆளுகளை வெளியேற்றுங்க, வீட்டுல உள்ள எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றுங்க, ஒரு செய்தி பேசணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய குடும்பத்தினர் தானே இங்க இருக்கிறாங்க, உங்களுடைய குடும்பத்தார் தான் என்ன செய்யறாங்க இங்க இருக்கிறாங்க. உங்களுடைய குடும்பத்தார் மகளை சொல்றாங்க, ஆயிஷா மனைவி தானே, அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. திருமணத்தை நான் ஏன் சொல்லலாம், மொத்த திருமணங்களை தனியா தலைப்புல ஒவ்வொரு திருமணமா சொல்லலாங்களா விட்டு வச்சாச்சு. மக்கா திருமணம் தனியா, மது அப்படி சொல்லலாம். அது உங்க குடும்பம் தான் இருக்கிறாங்க, உங்க மனைவி தான் இருக்கிறாங்க, அதனால பிரச்சனை இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா தான் வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அவங்க வெளியே போய் சொல்றாங்க, இல்ல உங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க, பிரச்சனை இல்ல, உங்க குடும்பத்தார் தானே அப்படின்ன உடனே சரின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க. இங்க இருந்து புறப்படுவதற்கு கட்டளை வந்து விட்டது, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு உத்தரவு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உத்தரவு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்ன நெசமா தோழமையை மறக்க மாட்டீங்களே? மறுபடியும் கேட்கிறாங்க, இல்ல என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல, நானும் தானேங்கிறாங்க. கட்டளை வந்துருச்சுன்ன உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நம்மளை விட்டு போயிட்டு என்ன பண்றதுங்கிறதுக்காக வேண்டி நானும் சேர்ந்து தானேங்கிறது கேட்கிறாரு. இப்ப தோழமையை விட்டுருவீங்களோ அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல 2 பேரும் சேர்ந்துதான், தோழமையெல்லாம் விடுற மாதிரி இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் போறோம் அப்படின்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பேசினாலும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதை நான் ஒரு தடவை மொழிபெயர்க்காம விட்டு போயிடுறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஒரு பேசுவதா இருந்தாலும் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அதை சொல்லித்தான் பேசுவாங்க. நான் மாத்திரம் உங்களுக்கு அர்ப்பணம் இல்ல, என் தாயும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். என் தாய் வந்து சொல்வதை விட உங்க சொல்லுக்கு நான் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பேன் அர்த்தத்துக்கு. இது சொல்லாம அபூபக்கர் எதையும் பேச மாட்டாங்க. இந்த ஹதீஸ் திருப்பி திருப்பி வரும், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஒவ்வொரு தடவையும் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க வச்சுக்கிறீங்க. அதை நான் ஒவ்வொரு தடவை நான் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை, ஒவ்வொரு தடவையும் அதை சொன்னாங்கன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதோ இருக்கிற என்னுடைய 2 ஒட்டகங்கள், இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க எடுத்துக்கிறீங்க. பிரயாணம் போகணும்ல, ஒண்ணு நீங்க எடுத்துக்கிறீங்க, ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன். நீங்க தேர்ந்தெடுத்துட்டு எதை விடுதீங்களோ நான் எடுத்துக்கிறேன். 2 நல்லா வளர்த்து வச்சிருக்கிறேன், எதை வேண்டாலும் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, பித் தமனி, காசுக்கு தான் எடுத்துக்கிறோம், சும்மா எடுக்க மாட்டேன். அது புனித பயணம், தியாக பயணம் சொந்த கை காசுல இருந்து நிகழணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. கூட்டிட்டு போயிடலாம், அவர் கூட்டிட்டு போயிடலாம், நண்பர் தான். இதுக்கு முந்தி பல முறை அவர் நிறைய இந்த தீனுக்காக வேண்டி இதுக்கு முந்தியும் பிந்தியும் பல்வேறு கட்டங்கள்லையும் இந்த தீனுக்காக அவர் மாதிரி வாரி வழங்கினது யாரும் இல்லை. நிறைய வேண்டாம் இல்லாம